ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவிஸ் டைரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி 2 மணி நேரம் ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 1 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம் இதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உருண்டை வேணுமோ அவ்வளோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். 1 தக்காளி போதும். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உருண்டைக்கு உப்பு சேர்த்துருக்கோம். நீங்கள் குழம்புக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வதக்கின பிறகு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த உருண்டையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த உருண்டைகளை டைரெக்டாக குழம்புல கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துக்கிற மாதிரி இல்லைன்னா இந்த உருண்டைகளை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த குழம்புல சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.